பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர். ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொள்கின்றனர். இன்று ராகுல் காந்தியின் யாத்திரையானது தர்பங்காவிலிருந்து முசாபர்பூரை அடைந்துள்ளது. முசாபர்பூர் பேரணியில் பேசிய ஸ்டாலின், ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ஜனநாயகத்தை பாதுகாக்க கைகோர்த்துள்ளனர் என்றும் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது பயங்கரவாதத்தை விட ஆபத்தானது என்று திமுக தலைவர் கூறினார். மேலும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதால் மக்கள் அதை அதிகாரத்திலிருந்து அகற்றுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது கைப்பாவையாக ஆக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் என்றும் தேர்தல் ஆணையம் அவரது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார்.